பவுல் அமைதியான பாத்திரமல்ல. யூத மத தலைவர்கள் முதல் ரோமானிய அதிகாரிகள் வரை அனைவரிடமும் தனது வாதங்களை மிகவும் ஆக்ரோஷமாகவும் தர்க்க ரீதியாகவும் முன்வைத்தவர். தோராவுடன் விசுவாசத்தை மோதவிட்டவர். இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் தோரா என்பது இறைவனின் நேரடி வாக்கு. ஆனால் பவுலுக்கு இயேசு கட்டிக்காத்த தேவனின் சட்டம் என்பது விசுவாசம் வரும் வரை நம்மை காக்கும் ஒரு காப்பாளர் மட்டுமே. விசுவாசம் மலர்ந்தபின் அதன் அவசியம் முடிந்துவிட்டதாக சொல்லி சட்டத்தை கால்களுக்கு கீழே போட்டு மிதித்தார். செயல்களால் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே ஒருவர் நீதிமானாக முடியும் என்ற அவரது போதனை இயேசு கட்டிக்காத்த பல ஆயிரம் கால யூத பாரம்பரியத்தின் அடித்தளத்தையே சிதைத்தது. அந்தியோக்கியா சம்பவம் ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றின் முக்கிய திருப்புமுனை. இதன் சுருக்கம்: பேதுரு ஆரம்பத்தில் அந்நிய ஜாதி விசுவாசிகளுடன் இணைந்து உணவு உண்டார். ஆனால் எருசலேமிலிருந்து யூத கிறிஸ்தவர்கள் வந்தபோது அவர்களுக்கு அஞ்சி அவர் விலகிச் சென்றார். பேதுருவின் இந்த செயலை மறைமுடமான வெளிவேஷம் என கண்டித்த பவுல் பகிரங்கமாக அவரை எதிர்த்தார். இது யூத சட்டங்களை விருத்தசேதனம் போன்றவை விட கிறிஸ்துவின் மீதான விசுவாசமே முதன்மையானது என்பதை உறுதிப்படுத்தியது. சபை சட்டங்களிலிருந்து விடுபட்டு உலகளாவிய ஒன்றாக மாற இது வழிவகுத்தது. இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் தோரா என்பது இறைவனின் நேரடி வாக்கு. ஆனால் பவுலுக்கு இயேசு கட்டிக்காத்த தேவனின் சட்டம் என்பது விசுவாசம் வரும் வரை நம்மை காக்கும் ஒரு காப்பாளர் மட்டுமே. விசுவாசம் மலர்ந்தபின் அதன் அவசியம் முடிந்துவிட்டதாக குறிப்பிட்டார். செயல்களால் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே ஒருவர் நீதிமானாக முடியும் என்ற அவரது போதனை இயேசு கட்டிக்காத்த பல ஆயிரம் கால யூத பாரம்பரியத்தின் அடித்தளத்தையே சிதைத்தது. அந்தியோக்கியா நடந்த வரலாற்று மோதலை ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் முன் அதன் மையப் புள்ளிகளாக திகழும் பேதுரு மற்றும் யாக்கோபு ஆகிய இரு முக்கிய ஆளுமைகளைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்தியோக்கியாவில் நடந்த அந்த நிகழ்வை நேரடியாக அணுகுவதற்கு முன்பாக இந்த இருவரும் உண்மையில் யார், அவர்களின் சமூக மற்றும் ஆன்மீக அதிகாரம் எத்தகையது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மதிப்பையும் தியாக படிநிலையையும் உணர்ந்தால் மட்டுமே பவுலின் அந்த செயல் ஒரு துணிச்சலான அறச்சீற்றமா அல்லது அதிகார மீறலா என்பதை நம்மால் நடுநிலையோடு எடை போட முடியும். வாருங்கள், இதற்காக நாம் காலச்சக்கரத்தை சுமார் 2000 ஆண்டுகள் பின்னோக்கிச் சுழற்றி வரலாற்று புகழ்பெற்ற எருசலேம் நகருக்குள் நுழைகிறோம். தோமஸ் நற்செய்தி நூலில் சீடர்கள் இயேசுவிடம், நீங்கள் எங்களை விட்டுச் சென்ற பிறகு நாங்கள் யாரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் நீதிமான் யாக்கோபிடம் செல்லுங்கள், அவருக்காகவே விண்ணும் மண்ணும் படைக்கப்பட்டது என்று பதிலளிப்பதாக பதிவாகியுள்ளது. இயேசுவின் சகோதரரும் எருசலேம் திருச்சபையின் முதன்மை தலைவருமான யாக்கோபு அவரது ஈடு இணையற்ற ஒழுக்கத்திற்காக நீதிமான் என்று மக்களால் போற்றப்பட்டார். கிபி 110 முதல் 180 தொடக்ககால திருச்சபை வரலாற்றாசிரியரான ஹெகசிப்பஸ் இயேசுவின் காலத்திலிருந்தே இவர் அனைவராலும் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார் என பதிவு செய்துள்ளார். பவுல் இவரை திருச்சபையின் மிக முக்கியமான தூண் என்று அடையாளம் படுத்துகிறார். மக்களின் பாவ மன்னிப்பிற்காக தேவாலயத்தில் அவர் இடைவிடாமல் முழங்கால் இட்டு மன்றாடியதால் அவரது முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்கள் போல தடித்துப் போயிருந்தன என்று ஹெகசிப்பஸ் குறிப்பிடுகிறார். ஹெகசிப்பஸின் நினைவுகூறுகள் 5ஆம் பாகம். யாக்கோபு தனது தாயின் கருவிலேயே பரிசுத்தமானவர், நாசிரைட் அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் மதுவோ அல்லது போதை தரும் வேறு பானங்களோ அருந்தவில்லை. இறைச்சியையும் தவிர்த்தார். ஆடம்பரமான கம்பிளி ஆடைகளை தவிர்த்து எளிமையான சணல் ஆடைகளை மட்டுமே அணிந்து வந்தார். அவரது புனிதத்தன்மை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்ததென்றால், தலைமை கூரியர்கள் வருடமொருமுறை மட்டுமே உள்ளே பிரவேசிக்க நுழையக்கூடிய எருசலேம் தேவாலயத்தின் மகா கரிசுத்த இடத்திற்குள் தனியாக ஜெபிக்க அவருக்கு ஒருவருக்கு மட்டுமே அனுமதி இருந்தது. இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு முக்கிய அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் தங்களுக்குள் தலைமை பதவிக்காக பெருமை பாராட்டிக் கொள்ளவில்லை. மாறாக யாக்கோபின் தகுதியையும் புனிதத்தையும் கருதி அவரை ஒருமனமாக தேர்ந்தெடுத்தனர் என்று கிபி 150 முதல் 215 காலகட்டம் வாழ்ந்த அலெக்சாண்ட்ரியாவின் கிளெமெண்ட் கூறுகிறார். இந்த தகவல்கள் யாக்கோபு ஒரு சாதாரண தலைவராக மட்டுமல்லாமல் யூத மற்றும் இயேசுவை பின்பற்றிய யூத பிரிவினருக்கு இடையே ஒரு புனித பாலமாக திகழ்ந்தார் என்பதை காட்டுகிறது. பரிசேயர்களும் வேதபாரிகளும் யாக்கோபை எருசலேம் தேவாலயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று இயேசுவுக்கு எதிராக பேசும்படி வற்புறுத்தினர். ஆனால் அவர் துணிச்சலாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட இயேசுவே மெசியா என்று உரத்த குரலில் சாட்சி பகிர்ந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கூட்டம் அவரை மேலிருந்து கீழே தள்ளிவிட்டது. அந்த உயரத்திலிருந்து விழுந்தும் உயிர் பிரியாத நிலையில் அவர் முழங்கால் இட்டு தன்னை தாக்கியவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும் என்று உருக்கமாக ஜெபித்தார். மக்கள் அவர் மீது கல்லெறிந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு துணி துவைக்கும் அவரது தடியால் யாக்கோபின் தலையில் பலமாக அடித்து அவரது உயிரை பறித்தார்.
திருச்சபை வரலாற்றாசிரியர் யுசேபியஸ், யாக்கோபு கொல்லப்பட்ட பிறகுதான் எருசலேம் நகருக்கு, அதாவது கிபி 70 அழிவு வந்தது என்று அக்கால யூதர்கள் பலரே நம்பினார்கள் என குறிப்பிடுகிறார். ஒரு புனிதமான மனிதருக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒட்டுமொத்த நகரின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்பது அக்கால மக்களின் ஆழமான நம்பிக்கையாகும். பவுல் விசுவாசத்தை வேறாக கருதினார், யாக்கோபு செயல்களை வேறாக கருதினார். ஆத்துமா இல்லாத சரீரம் செத்ததாயிருப்பது போல செயல்களில்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது என்று யாக்கோபு 2:26 கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்ததன் முதன்மையான நோக்கம் எருசலேமை மையமாகக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நிலைநாட்டுவதாகும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படவாக எனும் ஜெபவரிகள் இந்த தெய்வீக இலக்கின் ஆழத்தை உணர்த்துகின்றன. இது வெறும் ஆன்மீக மாற்றம் மட்டுமல்ல, ரோமானிய ஆதிக்கத்திற்கு மாற்றாக இறைவனின் நீதி மற்றும் கட்டளைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு புதிய அரசியல் ஆன்மீக கட்டமைப்பை உருவாக்குவதே இதன் இலக்காகும். சுருக்கமாக கூறினால், தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய அரசியல், சமூக மற்றும் ஆன்மீக சட்டங்கள் இவ்வுலகில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பரலோகத்தின் ஒழுங்கு பூமியில் நிலை பெறுவதையே குறிக்கிறது. அத்தகைய மாற்றம் ஆபத்துகளாலும் எதிர்ப்புகளாலும் நிறைந்திருந்தாலும் அந்த கடினமான தருணங்களில் கூட இயேசுவின் பக்கத்தில் உறுதியாக நின்றவர் பேதுரு. அவரது உறுதியும் பற்றும் அந்த இயக்கத்தின் ஆரம்ப கட்டத்தில் முக்கிய ஆதாரமாக அமைந்தது. எளிய மீனவராக தொடங்கி அவர் இயேசுவின் அழைப்பை ஏற்று அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். சீடர்களில் முதன்மையானவரும் பாறை என அழைக்கப்பட்டவரும் அறியப்பட்டார். இயேசுவின் ஊழியத்தின் முக்கிய தருணங்களில் உருமாற்ற மலை தொடக்கம் கெத்சேமனை தோட்டம் வரை அவரோடு இருந்த நெருங்கியவர்களில் பேதுருவும் ஒருவர். இயேசுவின் உயிர்த்தெழுதலைப் பின் ஆரம்ப திருச்சபையின் முக்கிய தலைவராக உருவெடுத்து பெந்தகோஸ்தே நாளில் ஆயிரக்கணக்கானவரை ஈர்த்தவர். எருசலேம் திருச்சபையின் அடித்தளமாக இருந்து யூதர்களுக்கும் பிற இனத்தவருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டார். இந்த பின்னணியில்தான் அந்தியோக்கியாவில் ஏற்பட்ட மோதலை பார்க்க வேண்டும். கலாத்தியர் 2:11-14 பவுல் பேதுருவை வேசதாரி என பகிரங்கமாக விமர்சிக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தை நாம் பெரும்பாலும் பவுலின் பார்வையில் மட்டுமே அறிகிறோம். வரலாறு வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது என்பது போல பேதுருவின் தரப்பு நியாயங்கள் பெரும்பாலும் மறைக்கப்பட்டுள்ளது. யூதர்களும் பிற இன கிறிஸ்தவர்களும் இடையே ஏற்பட்ட சமூக பதற்றத்தை சமாளிக்க நிதானமாக அணுகுமுறையை பேதுரு எடுத்ததை பவுல் தனது கடிதத்தில் பலவீனமாக சித்தரித்துள்ளார். இதில் ஒரு முரண்பாடம் உள்ளது. இயேசுவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணித்தவரும் பேதுருவே. ஆனால் இயேசுவை நேரில் சந்திக்காத ரோமானிய அரசின் சலுகைகளை பெற்ற பவுல் அவரை வேசதாரி என குற்றம் சாட்டுகிறார். எருசலேமில் இருந்த சமூக அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பேதுரு எடுத்த முடிவுகள் அவரது மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் அதை தன் கொள்கையை நிலைநாட்டும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியதாக சில விமர்சகர்கள் கருதுகின்றனர். மார்க்கு 8:33 இயேசு பேதுருவிடம், சாத்தானே, எனக்கு பின்னால் போ என்றதாக மார்க்கு நற்செய்தி பதிவு செய்துள்ளது. ஆனால் இந்த நற்செய்தி இயேசுவின் காலத்திற்கு பல பத்தாண்டுகள், அதாவது 40 முதல் 70 ஆண்டுகள் பிறகு பவுலுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட புனைவாக பார்க்க வேண்டியுள்ளது. இதனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இத்தனை ஆண்டுகள் பிறகு எழுதப்பட்ட ஒரு பதிவை நாம் எந்த அளவிற்கு வரலாற்று உண்மையாக ஏற்க முடியும் என்றால், அக்காலத்தில் ஆரம்ப கிறிஸ்தவ இயக்கத்தில் பல்வேறு கருத்து மோட்டங்கள் இருந்ததை நினைத்தால் இவ்வகை சம்பவங்கள் பின்மாளில் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சில விமர்சகர்களின் பார்வையில் இந்த சம்பவம் பேதுருவை ஒரு தவறு செய்யும் மனிதராக சித்தரிக்கவும் அதன் மூலம் பவுலின் இறையியல் அணுகுமுறைக்கு இடம் உருவாக்கவும் பின்னால் வந்த விளக்கமாக இருக்கலாம். இவ்வாறு ஆரம்ப தலைமுறையின் அதிகார சமநிலையை மாற்றும் வகையில் பேதுருவின் நிலைப்பாட்டை தாழ்த்தியும் பவுலின் சிந்தனையை உயர்த்தியும் காட்டும் ஒரு வரலாற்று விளக்கமாக இது பயன்படுத்தப்பட்டதாக சில அறிஞர்கள் வாதிடுகின்றனர். இந்த மோதலை பற்றி சில ஆய்வாளர்கள் ஒரு பெரிய கருத்து வேறுபாட்டை முன்வைக்கிறார்கள். நாசரேத்தின் இயேசுவின் இயக்கம் ஒரு புரட்சிகரமான இயக்கமாக இருந்தது. ஆனால் பவுலின் போதனைகள் அதை ஒரு மத அமைப்பாக மாற்றியது. அந்த மாற்றத்தின் போது ஆரம்ப தலைவர்களின் நிலைப்பாடுகள் புதிய விளக்கங்களால் மறுக்கப்பட்டிருக்கலாம் என்று சில அறிஞர்கள் வாதிடுகின்றனர்.